ஒரு ஆணுக்கு கம்பீரம் எதுல இருந்து வருதுன்னா டெஸ்டோஸ்டிரோன் என்ற ஹார்மோன்ல இருந்து தாங்க வருது. நீங்க எப்பெல்லாம் தைரியமா இருக்கீங்களோ, எப்பெல்லாம் ஹை எனர்ஜி லெவல்ல இருக்கீங்களோ, எப்பெல்லாம் ஒரு நம்பிக்கையான மனநிலையில இருக்கீங்களோ, அப்பெல்லாம் உங்களுடைய டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்க ஜஸ்ட் யோசித்து பாருங்களேன். உங்களுடைய சின்ன வயசுல இருந்து, பள்ளி பருவ காலங்கள்ல இருந்து, ஸ்கூல்ல விளையாட்டு போட்டிகள்ல நீங்க ஜெயிச்ச தருணங்கள்ல இருந்து, எப்பெல்லாம் வாழ்க்கையில நீங்க நல்ல தைரியமா, நல்ல எனர்ஜியா, ஆற்றலா இருந்திருக்கீங்கன்னு யோசித்து பாருங்களேன். யோசிச்சு பாத்தீங்களா? நல்ல நல்ல நினைவுகள்லாம் வருது இல்ல வாழ்க்கையில. இளமையது போனா அது கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இளமை காலத்துல நம்மளுடைய மசில்ஸ் இறுக்கமா, தசை முறுக்கேறி, ஒரு கெத்தா, ஒரு ஸ்டைலா, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்போம். அதுவும் இந்த காதல் பருவம், கல்லூரி பருவத்தெல்லாம் பாரதியார் சொன்ன மாதிரி, மங்கையர் தன் கடைக்கண் பார்வை பட்டு விட்டால் மண்ணில் மாந்தர்க்கு மலையும் கடுகளவாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு ஹை எனர்ஜி ஒரு கட்டத்துல நடுத்தர வயது ஆகும்போது எங்க போச்சுன்னே தெரியாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைலாம் ஒரு இலவு காத்த கிளி மாதிரி பஞ்சா பறந்து போச்சே அப்படின்னு ஒரு பழைய நினைவுகளை ஆசை போட்டுக்கிட்டு வாழ்வோம். ஆனா ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, 25 வயது வரைக்கும் தான் எல்லா ஹார்மோன்ஸும் பீக் லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு சதவிகிதம் அதனுடைய எனர்ஜி லெவல், ஃப்ளோ லெவல் கம்மியாகிட்டே வரும். சோ அதுக்கு என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய மனதை நாம மாற்றி அமைத்து நம்ம அந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய ஸ்டாமினாவும் நம்மளுடைய எனர்ஜியும் தேவையான அளவுக்கு தற்காத்துக் கொள்ள முடியும். இது சாத்தியமா? இது எப்படி செய்ய முடியும்? காலம் போன காலத்துல போய் சேர வேண்டியது தானே, இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அது நானே உதாரணம். எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. மத்தவங்க முன்னாடி சின்ன வயசுல இருந்து பேசுறதுக்கே கூச்சப்படுவேன். அந்த மாதிரியான மனநிலையில இருந்து நான் இப்ப எப்படி என்ன மாத்திருக்கிறேன்னு பாருங்க. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கும் பொழுது நம்மளுடைய ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளோ நல்லா வரும். அதுக்காக என்ன மாதிரி எல்லாருமே டான்ஸ் போடுங்க, தெரியலனாலும் கத்துக்கிட்டு போடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எனக்கு சின்ன வயசுல நிறைய ஸ்கில்ஸ் தெரியும். அதுல ஒரு டான்ஸ் ஒரு ஸ்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை இந்த வயசானாலும் அதை ரீடைன் பண்ணி திரும்ப கொண்டு வர முயற்சி பண்ணேன். இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் உடல்ல குறைஞ்சா இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்ற தகவலை முழுமையா கீழே இருக்கிற வீடியோல கொடுத்துருக்கேன். பார்த்து நீங்க பயன்பெறுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் பத்தின ஒரு பகுதி மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். இன்னும் இது செக்ஷுவல் ஹார்மோனுக்கு முக்காவாசி இதுதான் பொறுப்பேற்றுக் கொள்ளுது. அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது, பாலின ஆற்றாமையினால சமூகம் எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் மென்னுக்கு, உமன் ரெண்டு பேருக்குமே இந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஆளுமை திறனை வரையறுக்கிறதுல இது முக்கிய ரோல் பண்ணுது. சோ கீழே இருக்கிற வீடியோல முழுசா பார்த்து பயன்பெறுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.